வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்காமல் சென்றுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1786 திருமணங்கள் நடந்தேறியிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வு வருகின்ற காலங்களிலும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. விவசாய பெருமக்கள் மிகுந்த வரவேற்பு கொடுக்கிறாங்க. இந்த வேலை பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, வேளாண் பட்ஜெட்ல பொய்யும் புரட்டும் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தினந்தோறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எங்களை வசைபாடியவர்களும் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அளவிற்கு நிதிநிலை அறிக்கையை உலக அரங்கிலே தூக்கி பிடித்த மதிநுட்பம் மிக்க அரசியல் தீர்க்கதரிசி எங்களுடைய முதல்வர் என்று இன்று மாநிலம் கடந்து ஒன்றியத்தை கடந்து உலக நாடுகள் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது இது போன்று விலாசமற்ற மக்களுடைய சக்தி பெறாத மக்களுடைய ஆதரவு பெறாத அண்ணாமலைக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.